கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போறோம். இந்த ஆண்டு முதல் செய்தி தேவன் நமக்கு 7வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 7ஆம் வசனம். சம்பூர்ணமாய் சம்பூர்ணமாய் சம்பூர்ணமா நீங்க மாத்திர வாசங்கள இந்த வார்த்தையை வாசங்கள நிச்சயம் சம்பூர்ணமாய் இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு பேர் வைக்கலாம். என்ன பெருமை? சம்பூர்ணர். ஆமென் ஆமென். அவருக்கு பேர் வைக்கலாம். என்ன பேர் திரும்ப வைக்கலாம்? குழந்தைக்கு அப்புறம் பாக்கலாங்களா? நல்ல செய்தியை கேளுங்க, போனா கிடைக்காது. ஆமென். நம்ம ஆண்டவருக்கு பேர் சம்பூர்ணர். ஆமென். அவருக்கு இன்னொரு பேர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பவர். ஆமென். எப்படி ஆசீர்வதிப்பாரா? சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவருக்கு ஒரு பேர் சம்பூர்ணர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பவர். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை பலத்த கையோடு வெளியே கொண்டு வந்தார். ஜனத்தை வல்லம். ஆமென். மாதத்தில் தாடைகள் வீட்டுல வர மாதிரி கொடுத்தாங்க. அவங்க ஒரு பேருக்கு தெரியுமா? திருப்தியாய் நம்ம நடத்துகிறேன். நன்மையினால் உன்னை திருப்தியாக்கி. சங்கீதத்துல வாசம் தெரியுமா? எப்படி திருப்தியாக்குவாரா? நன்மையினால் திருப்தியாக்குவார். காலத்துல 5000 மனுஷர்கள் மனைவிகளை எண்ணிக்கல, பிள்ளைகள் எண்ணிக்கல, ஏறத்தைய எண்ணிக்க முடியாத அளவு கூட்டம் இருந்துச்சு. 25,000 பேர் வச்சுக்கோங்க. அத்தனை பேரும் வீட்டுல வர மாதிரி சாப்பிட்டா. திருப்தி அடைந்த பிரிவு 12 பிள்ளை நிறைவேற்றாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். சம்பூர்ணம் ஆசீர்வதிக்கிறவர். என்னுடைய ஆத்மாவா இருந்தாலும் என்னுடைய முடிவு செய்தியோட தலைப்பு சம்பூர்ணமாய் இருக்கும். உங்க வாழ்க்கை பார்த்து ஆனா இந்த யாக்கேபுக்கு நேசிச்ச ஒரு மகன் உண்டு. யாத்திரிமா யோசேப்பு. இந்த யோசேப்பு செத்துட்டான்னு நியூஸ் சொன்ன யாக்கோபு என்ன சொன்னாரு? நான் சஞ்சலத்தோட பிரியல சொன்னாருங்க. நான் சஞ்சலத்தோட, நான் ரொம்ப நேசிச்ச என் மகன் இறந்து போயிட்டான். நான் சஞ்சலத்தோட என்ன செய்ய போறேன்? புரியல, இறங்க போறேன்னு சொன்னார். ஆனா அதே யாக்கோபு குறித்த நேரம் வரும்போது யாக்கோபு 12 யோசேப்பை வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. யோசேப்பை மட்டும் நிறுத்தவில்லை, யோசேப்பின் உணர்வையும் காண வைத்தார். யோசேப்பின் உணர்வையும் காணவில்லை, மனாசே நான் சந்தோஷத்தோடு சொல்றாரு. நான் சந்தோஷத்தோடு நானே வாசிக்கிறேன். நீங்க பார்த்தேன் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்கல சொல்லியிருப்பாங்க. நான் சந்திச்சு
குடியில இறங்க நினைச்சே பார்க்கல. உன் சந்தை காணும்படி சொல்லுவாரு. சாவு மனதிலிருந்து சொத்து போனாங்க. மனசபை எந்த ஆசிரியர் நீதிமானாகிய முடிவு சம்பளமாக இருந்தது. ஈசாக்கு கால சென்ற காலத்துல கண்ணெல்லாம் வங்கி போச்சு. கண் வங்கி போனோட ரெண்டு பசங்க, அவனுக்கு ரெண்டு பசங்க யார் தெரியுமா? இன்னொருத்த யாக்கோபு. ரொம்ப தந்திரவாதி, ரொம்ப தந்திரவாதி. ஏமாற்றினோன்னு அண்ணன் என்ன பண்ணாரு? ரொம்ப கோவம். எப்படியாச்சும் அந்த தங்கி பலி வாழ்ந்ததுன்னு நினைச்சாங்க. ஈசாக்குடைய மனசுல என்ன பிச்சை இருந்திருக்கும்? என்ன பிச்சை இருந்திருக்கும்? ஆண்டவரே, எனக்கு ரெண்டு பிள்ளைகளை பிடிச்சீங்க, ஒன்னு இங்கிட்டு இருக்குது, இன்னொன்னு இங்கிட்டு இருக்குது. ஆண்டவரே, நான் மறிக்க எனக்கு ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல ஒருத்தர் மாட்டாம இருக்காண்டவரே. மனசுல நினைச்சிருப்பாரான்னு தெரியல. தெய்வம் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆதியாகமம் 35:29 ஆதியாகமம் 35:29 நானே வாசிக்கிறேன், நீங்க கவனித்தால் மாற்றம். ஆதியாகமம் 35:29 போய் மறி தன் குமாரன் அந்த பணத்தை சரி தியான புருஷன் அவனுடைய முடிவு சம்பூரணம். அவன் சொல்லும் போது மனதில் காரியம் வந்துச்சே இருக்குது. என்னன்னா, கர்த்தர் வரிப்பணம் கட்டுவதற்கு கர்த்தருக்கு ஒரு மீனின் வாயில் இருந்து பணம் ஆயத்தமாக இருந்தது. நான் புரிய பேசுறது புரியுதா? மீனின் வாய்ப்பிலிருந்து பணம் ஆயத்தமாக இருந்தது. இரண்டாவது, தன்னுடைய சிஷர்களோடு தங்கி இருக்க மேல் தரை ஆயத்தமாக இருந்தது. கவிதை ஆயத்தமாய் இருந்தது. தேவையான ஆதாம படைச்சிட்டு எல்லாத்தையும் உண்டாக்குங்க, எல்லாத்தையும் உண்டாக்கி ஆதாம உண்டாக்குனாரு. இவன் மக கஷ்டப்படுவாங்க, இவன் மக கஷ்டப்படுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் படைத்த பிறகுதான் ஆதாம ஆண்டு இந்த ஆதாம தனியா இருந்தது நல்ல நிலைன்னு சொல்லி அந்த ஆதாம தூங்க வச்சு, தயவு செஞ்சு இப்ப தூங்கிறாருங்க, ஆதாம தூங்க வச்சு ஏதாவது சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல ஆராதிக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருக்கிறது சித்தம், நீங்க அழகு வாழ்க்கை சித்தம் இல்ல, நீங்க சந்தோஷமா இருக்க அழுகுங்க. கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் அழுகுங்க. எந்த மனுஷன் எல்லாத்தையும் யோசேப்ப இருந்துச்சு, தேவையான படிப்பு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. வேலையில சித்தம் அதற்கான பாதைகளை செய்வாங்க. ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய களத்தில் இருக்கிற ஆடுகள் சுத்தம் பண்ணா அவர் நிச்சயம் செய்வார். சொன்னார், சோர்ந்து போகாதீங்க, இந்த ஆண்டு அதே பிரச்சனையோடு தொடங்கி இருக்கலாம். ஆனா நிச்சயம் சம்பந்தமா
உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அர்த்தமா இருக்கலாம், ஆனா முடிவு கண்ணு தெரியல, ஆனா மனசு நல்ல சோர்ந்து. என் பிள்ளைங்க என்ன இப்படி இருக்கிறானே, யாருக்கும் எல்லாருக்கும் தெரியலையோ, யோசா எல்லாருக்கும் தெரியலையோ, அந்த ஆசீர்வதித்தேன். நீங்க சோர்வே போக வேண்டாம், சம்பூர்ணமாய் மாறும். 4 காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முதலாவது கூட வாழ்க்கையில வாழ்க்கைதான் இந்த நல்வாழ்க்கை. 42ஆம் அதிகாரத்தை கொடுத்துக்கோங்க, 42ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்து போச்சு, சிதம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, எல்லாமே பேச்சு 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 பேச்சு. சொல்லுங்க சொல்றேன், நீங்க தூங்க கூடாது. உங்களுக்கு தூங்க விடாம பிரசங்கம் பண்றது நீங்க ஒரு பெரிய டாஸ்க் தான். எல்லாமே சொல்லுங்க போச்சு, நீங்க சொல்லுங்களையா, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா தெய்வம் மட்டும் போகவே இல்லை. 3 பேர் வந்தாங்க. யார் தெரியுமா? நண்பர்கள். என்ன நண்பர்கள்? இங்க கூட நிறைய பேரு நண்பர்கள் இருக்கிறீங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த நண்பர்கள் இழந்து ஆறுதல் சொல்றதுக்காக ஆட்கள்லாம் நடந்து வந்தான். ஆறுதல் சொல்றதுக்காக ஆட்கள்லாம் நடந்து தூரமா இருந்து வந்தான். யாருக்கு ஆறுதல் சொல்ல தெரியுமா? யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல. 7 பகல் 7 இரவு பேசாம அவனுக்கு பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. சொல்லுங்க, 7 பகல் 7 இரவு பேசாம அவனுக்கு ஆறுதல் உட்கார்ந்துருந்தாங்களாம். என்ன மாறிட்டான் தெரியுமா? நீ என்ன பாவம் செஞ்ச? பாவத்தினாலதான் உனக்கு இன்னொரு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சுச்சு அதனாலதான் உனக்கு இந்த கேதி. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆனா அது நினைக்கிறது வந்து சிரிப்பா இருக்குது. ஆனா யோகிட்ட போய் கேட்டா தெரியும், இவன் சொல்ல வேதனை தெரியுமா? கட்டில முன்னாடி சொல்ற தேவனை தூசிச்சு இப்படி சொல்லிருக்கலாம்ல, ஜீவனை விடுன்னு சொல்லலாம்ல. அதுல தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. அப்பனா என்ன அர்த்தம்? தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. ஐயா நீ ஜீவனை விட்டுயான்னு சொல்லிருக்கலாம், ஆனா தேவனை தூசிச்சு ஜீவனை விடுன்னு ஏன் சொன்னா? ஏன் தெரியுமா சொன்னா? ஐயா எல்லாத்தையும் நீ இழந்துடா. பிள்ளை இழந்துட்ட, வெக்கம் இழந்துட்ட, ஏற இழந்துட்ட, அந்த தேவனை சொன்னாரு. பைத்தியக்கார மாதிரி பேசுற, கர்த்தத்தை நல்ல பேசனா பெற வேண்டாமா அப்படின்னு சொன்னாரு. அந்த யோகையோட இருந்துச்சு. எடுத்து வாசிகள 12ஆம் வசனத்துல 42ஆம் அதிகாரம் 12ல இருந்து பெறலையா, 12ல இருந்து வரமா இருந்துச்சுன்னா பின்னாடி சுடுதண்ணி இருக்கு, அதை தீயா நினைச்சு குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. சுடு தண்ணி நல்லா சூடா இருக்குது, அதை குடிச்சிட்டு வந்து அமர்ந்து கொடுங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், இப்படி ஆசீர்வதிச்சாரா? அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன்னாக்கா நல்ல ஜோலியே. எத்தனை ஆடு மற்ற எத்தனை இருந்துச்சு? 7,000. 1000 ஒட்டகம். முதல் எத்தனை இருந்துச்சு? 3000. இங்க 1000. முதல் எத்தனை இருந்துச்சு? 500. இங்க 1000 அவனுக்கு உண்டாயின. 15 வாசிங்க. முதல் எத்தனை இருந்துச்சு தெரியுமா? எத்தனை பிள்ளை இருந்துச்சு? கரெக்டா சொல்ல பாக்கலாம். கரெக்டா பைபிள் படிக்கிறவங்க சொல்ல பாக்கலாம். யோபுவுக்கு முதல் எத்தனை பிள்ளைகள் இருந்தது? முத அதே 10 பிள்ளைங்கதான், 10 பிள்ளைங்கதான். ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை போல சௌந்தரியமான பிள்ளைகள் அந்த தேசத்திலேயே இல்லையா. கடைசி 2 வசனத்தை போடுங்க. கடைசி 2 வசனம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்ல கவனிய. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து எப்பா இவ்வளவு நாள் வாழ்வோன்ற மாத்திரம் ஒரு ஆண்டன்னு சொல்லுங்க.
140 வருஷம் ஐயா ஆண்டவரே, இந்த வருஷமே போதும், வந்துட்டு வான் இருக்குது போன் இருக்குது. 140 வருஷம் உயிரோட இருந்து அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குங்க. நான் தலைமுறையாக தன் பிள்ளையையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டா. நான் மாற்றம் சொல்ல இன்றை சாக வேண்டிய மனைவி சொன்னா நம்மளா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? உதவி செஞ்சிருப்போம். அவளை போட்டுட்டு அடுத்து நம்மளையும் செஞ்சிருப்போம் தானே. கல்யாணம் இல்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் பங்கிருக்குதா இல்லையா? யார போட்டணும்? அவளை போட்டுட்டு அடுத்து என்னது? நம்மளும். ஆனா இங்க ஆண்டவரு யோபுவோட முடிவை எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சாரு? சாக வேண்டிய வாழ வைத்தது. நண்பர்கள் நோயாச்சார்கள் எல்லாம் நடந்தது. ஆனா இந்த வேதனை எல்லாம் ஆசீர்வாதமா மாறினது. யோபுவோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? இழந்து போன எல்லாத்தையும் தெய்வம் 2 மடங்காக சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவன் யார் தெரியுமா? கடந்த ஆண்டுல நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சுகமா இருக்கலாம், பலமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாங்க. ஆனா அந்த புதிய ஆண்டுல நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்ல கேட்கிறவன் நிச்சயம் செய்வார். 18 வாழ்க்கைகள் பரிசுத்தார். இந்த புக்கு எப்படி தெரியுமா முடிக்குது? இந்த புக்கு எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? யோகம் நல்லவன் ஆரம்பிக்குது. இந்த புக்கு எப்படி தெரியுமா முடிக்குது? யோகம் பூரண வாழ்க்கையாய் என்னோட புக்கு இப்படிதான் இருக்கணும். ஆரம்பமும் நல்லா இருக்கணும், முடிவு இப்படி இருக்கணும். ஆமென். கலாத்தியர்ல வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:3 ஆவியில் ஆரம்பம் ஒண்ணு நீங்கள், இவன் முடிவு அப்படி இருக்கக்கூடாதுப்பா. ஏன் முடிவு இப்படி இருக்கணும்? ஒண்ணுதான் செய்யணும், கர்த்தருடைய கருத்துல நடக்கணும். இரண்டாவது பெண்ணை நான் காமிச்சு கொடுக்குறேன். அந்த பெண் யாருன்னா மோவாபிய ஸ்திரீ. நல்ல கவனிய வசனமெல்லாம் நீங்க வாசிக்க விட்டு உங்களை தூங்கல, நீங்க காலால கேட்டீங்கன்னா மாற்றம் தெரியும். அது மோவாபிய ஸ்திரீ யார் தெரியுமா? கண்டுபிடிக்க பார்க்கலாம். நிறைய பேர் நல்ல பைபிள் படிக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. மோவாபிய ஸ்திரீ யார் தெரியுமா? ரூத்து. இங்க ரூத்தா வாழ்ந்து வச்சுக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரூத்துடைய வாழ்க்கையில ஆனா உண்மையாவே இதுவுமே ஒரு உண்மையாவே பாக்கியமான விஷயம் தான். அந்த சொல்லும் போது உங்களுக்கு உணர்வு நீங்க சொல்ல வந்துட்டீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டுங்களாப்பா. திடீர்னு 2 ஆம்பேன் ஊத்துறோன்னு ஆம்பேன் வந்துருச்சுன்னா டக்குனு ஏதோ கேள்வி வந்திருக்குன்னு அமைதியா இருந்தீங்களான்னு தெரியல. சரி, சோத்திரம். இந்த மோவாபிய ஸ்திரீ யார் தெரியுமா? புறச்சாதீங்க. இஸ்ரவேல் பெண் அல்ல, இவ யாரு? புறச்சாதி. இவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை காமிச்சு கொடுக்குறோம் பாருங்களேன். ரூத் 1:4 வசனத்தை போடுகப்ப வாசிக்க வேண்டாம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் 8 பேர் என்னது? மற்ற பேரு நல்ல கவனிங்க. பெத்லகேம்ல இருந்து ஐயா சேர் உடஞ்சிட போதியா? எக்ஸ் போட்டு இருக்கு சேரு. எந்திரிச்சுங்க. ஓகே, இப்ப அதே போட்டு உட்காருப்பா. நானும் ரொம்ப நேரமா யோசிச்சு இது மட்டும் என்ன எக்ஸ்ல இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே, சரி, இதுல உட்காருப்பா. ஓகே ஓகே, பரவாயில்ல, உன்னை நான் காப்பாத்தி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. பெத்லகேம்ல இருந்து பஞ்சம் வந்துருச்சு. மோவாபியருக்கு வராங்க. எங்க வராங்க? மோவாப் தேசத்துக்கு வராங்க. அந்த மோவாப் தேசத்துல சரிங்களா வாழ்றாங்க. ஆனா அந்த தேசத்துல வாழும் போது என்ன தெரியுமா நடந்துச்சு? புருஷன் இறந்துட்டான். நகோமிக்கு இருந்த 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஒரு சத்தியத்தை சொல்லித்தரேன். புருஷன் இறந்துட்டான், நகோமிக்கு இருந்த 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. ஆனா என்ன தெரியுமாச்சு? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ரூத் 1:14 வசனம். 14 எடுத்து போடுங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். யார் தெரியுமா?
ரெண்டு மருமகளும் அழுகுறாங்க. ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு நம்ம கேட்க போற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்க மாமியாரெல்லாம் முத்தமிட்ட மருமகள் யார்? பிரைஸ் தி லார்ட். நாங்க முத்தமும் விடுவோம், ஒரு குத்து விடுவோம். இல்ல, நாங்க முத்தமிட மாட்டோம், ஒரு குத்து. நீங்க ஓர்பால் என்ன தெரியுமா பண்ணாலாம், மாமியார முச்சம் கொடுத்தானா. ரொம்ப ஆச்சரியமாச்சுங்க படிக்கும்போது. ஆனா ரெண்டு மருமகளுமே நல்ல மருமக தான். இங்க மாமியார் சொல்றா, ஐயா என் வாழ்க்கைதான் இப்படி முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்றேன், சொந்த ஊருக்கே போறேன், நீங்க உங்க ஊருக்கு போங்க, உங்க வீட்டுக்கு போங்க, ஒத்து கல்யாணம் பண்ணிக்க, புருஷன் எல்லாம் வச்சுக்க, குழந்தையெல்லாம் வச்சு வாழ்வுன்னு சொல்லுங்க அம்மா. ஆனா ஓர்பால் கிளம்பி போயிட்டா. இந்த ரூத் என்ன தெரியுமா பண்ணா, 16 எடுத்து வாசிங்க, 16 கேட்கலாமா? வாசிங்க கேட்கிறேன். அதற்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட சும்மா பேசிட்டு இருக்காதம்மா. நீர் போகும் இடத்திற்கு, நீர் தங்கும் இடத்திலே உன்னுடைய சனம், உன்னுடைய தேவன். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ். என்னுடைய சனம், உன்னுடைய சனம், உன்னுடைய தெய்வம், என்னுடைய தெய்வம். அடுத்த வசனத்தை போடுங்கயா, சூப்பரா இருக்கும். நீர் மரணம் அடையும் இடத்திலே யார் தெரியுமா? நகோமி, நீ எங்க சாவியோ அங்கேதான் உன் மருமகளாகிய நான் சாவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் ஒரு புறஜாதி பெண்ணு, ஒரு புறஜாதி பெண்ணு மாமியாரை பார்த்து சொல்லுது, மரணமே அல்லாமல் உங்களை விட்டு என்னைய பிரிக்க முடியாது. என்ன ஒரு வார்த்தை பட்டீங்களா? இந்த வார்த்தைய என்ன திரும்பி பார்க்கணும். இந்த வார்த்தைய புருஷனை பார்த்து சொல்றோம். இப்ப திருமணம் சொல்றோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். ஆனா இந்த ரூத் யாரை பத்திரமா சொன்ன? மாமியாரை பத்தி சொன்ன. நீ வீட்டுல போய் உங்க மாமியாரை பத்தி சொல்லுங்க. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு எனக்கு பிடிக்காது. ஓ, அப்ப சாவர வரைக்கும் பார்சல் பண்ண போறியா? இந்த புதியாண்டு நிலையுமா மகாபிரபு, இந்த புதியாண்டு நிலையுமா? மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக சரிகிட்டுவாராம். யோசிச்சு பாருங்களேங்க. இந்த நகோமியோட லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது ரூத்ல 1ஆம் அதிகாரத்துல 20 போடுப்பா, 20 போடு, 20, 21 வாசிக்கிறேன். 20, 1ஆம் அதிகாரம் 20. அதற்கு அவள் நகோமி, நீங்கள் என்னை நகோமின்னு சொல்ல வேணாம், என்று சொல்லுங்க, மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்னத்த பண்ணாரா? கசப்பை கட்டளையிட்டார். முதல் பாயிண்ட். 2வது 21, என்னவா? வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்றானே. அவர் சொல்றா, என்ன நகோமி எல்லாம் கூப்பிட்டாத, எப்படி நான் கூப்பிடுற? என்ன மாறான்னு கூப்பிடு. எனக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் தெரியுமா? மாறா. மாறா. நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம். என்ன பேர் பாடுவோம்? வாழ்க்கையிலே கசப்புக்கள் காலம் விட்டாலும் பாசம் ஓடி வரும். வாழ்க்கையிலே கசப்புக்கள் காலம் விட்டாலும் பாசம் மாத்த மாட்டேன். எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறீங்க? சாப்பிடுறோம். சுகர் ஏறினாலும் தேனை போல உங்க வாழ்க்கை மாறும். கசப்பா இருக்குதுப்பா.
வேதனையா இருக்குதப்பா, சுத்தமா இருக்குதப்பா. இந்த மாறாவெல்லாம் தெய்வம் மாற்றுவதே. ஆமென். சந்தோஷமா தெய்வம் மாற்றுவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 102 2வது வசனத்தை வாசிப்போம். 102 நான் வாசிக்கிறேன். நாலாவது ஸ்ரீயான என்பவர் நகோமியை மாற்றும். நான் வயலுக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு பலி கிடைக்கும் அதிலே நான் சொல்ல ஒரு கட்டளை பண்ணி கேக்குறேன், பதில் சொல்லுவேன். மாமியார் தான் கதின்னு தலைமை வந்துட்டா, எங்க வந்துட்டா கேள்வி வந்துட்டா. வந்த உடனே அவங்களோட வசிக்க என்ன தெரியுமா, கதிர் அதை பொறுப்புலதான் என்ன பண்ண முடியும், சாப்பிட சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒருவேளை கதிர் பொறுப்பு வந்திருந்தானா, புருஷனோட பிள்ளையோட வரும்போது இவளை பார்த்து என்ன சொல்லியிருப்பான், உன்னோட கற்பனை அவ புருஷனோட பிள்ளையோட வரும்போது இந்த கதிர் வீட்டை பற்றி என்ன சொல்லியிருப்பான், பைத்தியக்காரியே அந்த அம்மா தான் சொல்லுச்சுல, போய் புருஷனோட வாழ்ன்னு சொல்லிச்சுல, நான் பத்தியா தெய்வம் என்னுடைய தெய்வம் எனக்கு தெரியுமா பண்ணிட்டாரு, எனக்கு பிரச்சனை கொடுத்தாரு, குப்பைகள் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு அந்த அம்மா சொல்லிருக்குமா சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்குந்தாங்க. இந்த வீட்டுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு, கசப்பா இருந்தது. ஆனா தெய்வம் எப்படி தெரியுமா மாற்றினாரு, அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு வாசிக்கலாம். 4:16 இந்த நகோமியையும் ரூத்தையும் தெய்வம் எப்படி மாத்திட்டாரா, எடுத்து அந்த வசனத்தை போடுகையா. 4:16 யாரும் வாசிக்கல அந்த வசனத்தை. என்னவானாலும் ஏங்க இது எப்பேற்பட்ட வசனம் தெரியுமா, நகோமி என்ன எழுதலாம், நகோமி தாயாகினார், போவாசை தெய்வம் அனுப்பினார், போவாசின் கரத்துல தயவு கிடைக்க தெய்வம் பண்ணார், போவாசோட திருமணம் நடந்தது, பிள்ளையை பெற்ற தெய்வம் செய்தார். இது எல்லாமே இயல்பா தெரியும். ஆனா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மத்தேயு 1:5 மத்தேயு 1:5 வாசிக்கல. இங்க இந்த அம்மா யார் தெரியுமா, வீட்டு முறைச்சாதி பெண்ணு, இவ யூத பெண் இல்ல, இவ இஸ்ரவேலை சேர்ந்தவன் இல்ல. ஆனா இவ எங்க தெரியுமா இடம் பெற்றிருக்கிறான், இயேசுவின் சந்ததியிலே இடம் பெற்றிருக்கிறான். இந்த ஒரு மாதிரி கோயில் புருஷனை பிள்ளையெல்லாம் ஆனா இயேசுவின் சந்ததியிலே இடம் பெறுகிற அவனுக்கு அந்த நகர்மையோடைய மாறிச்சு. பிள்ளைக்கு கையில கொடுத்தா, யார் கையில தெரியுமா, பாட்டு கையில. அவ பிள்ளைய வளர்க்கிற தாயானால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும் சொன்னவர். மாறுமா மாறாதா? யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் சொல்லிட்டாருல்ல. நிச்சயம் ஒருவேளை திட்டத்தோட நீங்க வந்துருக்கலாம், மன கிளேசத்தோட வந்திருக்கலாம், என் வாழ்க்கை மாறாதா இருக்குதப்பான்னு வந்திருக்கலாம். இந்த மாறா ட்ரெயினாக மாறும். சொல்லலாம் ஆமேன். இந்த திட்டங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறும். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமேன் சொல்லாதவங்களுக்கு இந்த வசனம் நிறைவேறவே வேண்டாம் ஆண்டவரே. ஆமேன். வெரி குட். நிறைவேறவே வேண்டாம். ஆமேன். இந்த ஆமேன் சொல்றவங்களுக்கு மாத்திரம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. 3வது கிதியோன் ஒரு சகோதரனை காமிச்சு கொடுத்துட்டு செய்தியை நம்ம முடிக்க போற. கிதியோனுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன தெரியுமா, அடைமொழி உண்டு. அந்த அடைமொழி பேர் என்ன தெரியுமா, அது கர்த்தர் வச்ச பேரு. அவன் இயல்பை யார் தெரியுமா, பயந்தவன். வசனம் காமிச்சு கொடுக்குறீங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15-16. நியாயாதிபதிகள் 6:15-16. ரூத் 15-16 போடாதையா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15-16. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயை என் குடும்பம் மிகவும்
என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாராலையும் சிறியவனதான் தெய்வம் என்ன தெரியுமா பண்ணாரு? சிறியவனை வைத்து சிறப்பானவனை தகுதி மாற்றினார். சின்னவங்க அவன் பார்வையிலே சின்னவன், அது அம்சமே. இங்க சொல்றாரு, நான் எல்லாரிலும் சிறியவன். ஐயா, இந்த சிறியவனதான் சிறப்பானவனாக மாற்றினார். மீதியானவர்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்கும்படி யாருக்கும் தெரிந்து கொண்டாரு? இந்த கிதியோன்னு தெரிந்து கொண்டார். பயப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும்னா முதல் பிரைஸ் கிதியோட கொடுக்கணும். நீங்க பாக்குறத பார்த்தா அப்பெல்லாம் எனக்கு எத்தனை பிரைஸ்ன்னு நீங்க 2-3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் தெரியுமா? கிதியோன். எதுக்கு எடுத்தாலும் பயம். ஆனா தெய்வம் அவன் எப்படி அழைச்சாரு? பராக்கிரமசாலியே. இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஸ்தம்பிச்சுட்டான். பராக்கிரமசாலிதான் நானா? ஆமாப்பா, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்குங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு விரும்பி இல்லைன்னா இதை விசுவாசிங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க. யாத்திராகமம் 3-4 அதிகாரத்துல 12-13-14 நல்ல கவனிங்க. நீ இந்த ஸ்லைட மட்டும் பார்க்க முடியும் அன்பா கேட்டுக்கிறேன். ஆதலால் யார சொல்றாரு? மோசேவ சொல்றாரு, நீ போ மோசே, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும்ல, சொன்னோன்னு கிளம்பிருக்கணும்ல. அடுத்த என்ன போட்டுவாரு? அதற்கு அவன், ஆண்டவரை, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். அவர் தெரியாதா? வேற யாரும் தெரியாதா? நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். அடுத்த வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய கோபம் மூண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவு. ஒரு காரியத்தை சொல்றேங்க, நல்ல கவனிங்க. ஆரோன் நல்லா பேசுவான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தர் தெரியும்ல. அவன் அழைச்சிருக்கலாம்ல. மந்தனாவு ஆண்டவர, திக்குவாய் ஆண்டவர, என்ன விட்டு ஆண்டவர, நான் போற ஆண்டவர சொல்லிட்டு இருக்கிறவனோட போராடிட்டு இருக்கிறான் தெய்வம். ஆளும் நல்ல பேசுவான் தெரியுமில்ல. ஆளும் நினைச்சு ஏன் தெரியுமா? சிறியவனை அழைத்து சிறப்பானவனாய் மாற்றுகிறான் ஆண்டவர். என் பார்வையில நான் அர்த்தமா இருக்கலாம், மற்றவங்களுடைய பார்வையில அர்த்தமா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருகிறது. என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அந்த சின்ன பயன் வைத்துதான் 5000 மனுஷர்கள் செய்யப்பட்டாங்க. சின்ன பெண்ணை வச்சுதான் யாரு சீரியா தேசத்துல நாகமானுக்கு விடுதல. சின்னவனா இருக்கலாங்க, என்ன வைத்து தெய்வம் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த ஆண்டு ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் மனசுல வருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும் ஆண்டா மாறியதாக இழந்து போனதெல்லாம் தெய்வம் இந்த ஆண்டு தரப்போற. உங்கள் சித்தங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறப்போகுது. தெய்வம் சின்னவனா இருந்தாலும் உங்களை சிறப்பானவரா மாற்றப்படுவார். இங்க சங்கீதத்துல ஒரு அம்மாவை பத்தி சொல்லிட்டு முடிச்சாங்க. நான் அம்மாவை பத்தி இன்னும் ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா போய் சொல்றேன். யார் தெரியுமா? அண்ணா. இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில அவளுக்கு எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நல்ல புருஷன் அமைஞ்சனால எல்லாமே நல்லதா இருந்துச்சு. பிள்ளை இல்லைன்னு குறை பெருசா தெரியல. ஏன் தெரியுமா? புருஷன் நல்ல புருஷன். ஆனா தெய்வம் என்ன தெரியுமா பண்ணாரு? வெளிநாள எழுதி விட்டுட்டாரு. வெளிநாள் எழுந்தோட எழுதிருமாச்சு அடிச்சுட்டா போட்டு, உனக்கு பிள்ளை இந்த அடிச்சுட்டா. இவன் ரொம்ப சோர்ந்துட்டான். அத்தோடைய சமூகத்துக்கு போய் தான் இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டான். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இந்த இருதயத்தெல்லாம் ஊற்றின அன்பாளுக்கு தேவன் இருந்து பதில் வருது. அந்த அன்பாளுடைய முடிவு எப்படின்னு காண்பிக்கிறேன் பாருங்களேன். 1 சாமுவேல் 1:20 எடுத்து வாசிக்கும். 1 சாமுவேல் 1:20. சில நாள் செல்லுமே அண்ணாள் கர்த்தவதியாகி என்ன பெற்றாலும்
நான் இங்க அடிக்கடி இப்படி சொல்லுவேன், என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த பெனினாலே வதன்னு பிள்ளைய பெற்றாலும் அண்ணாளுடைய பிள்ளை சாமுவேலுக்கு ஈடாகுமா? சமஸ்த தேசத்துக்கு தீர்க்கதரிசி. அடித்து சொல்றான், இருதயம் துள்ளுது. 1 சாமுவேல் 2:1 எடுத்து வாசிக்கணும். 1 சாமுவேல் 2:1. அப்ப அண்ணான் ஜெபம் பண்ணி என் இருதயம் எப்படி கூடுதான்? எப்படி இருந்துச்சு? பெண்கள் எங்க போன வெளினாலே நீ எங்க போன தெரியவே இல்லையே. 3 நண்பர்களே நம்ம ஆசீர்வதிக்கும் போது எங்கேயா போனீங்க? அவர்கள் வந்தார்கள். ஆசீர்வதித்த பிறகு எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படிதான் நடந்து வரும். ஆமென். அப்படிதான் நடந்து வரும். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், என் இருதயம் கர்த்தருக்குள், என் பிறகு கர்த்தருக்குள், என் பகைஞரின் மேல் என் வாழ் சிறந்து இருக்கிறது. உன்னுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுவேன். துக்கங்களை எப்படி மாற்றிட்டாரு? மனக்லேசமுள்ள ஸ்திரீ இப்ப எப்படி இருக்கா? சந்தோஷமான ஒரு ஸ்திரீயா மாறி. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க விசுவாசிங்க. நான் வேகமா சொல்லிட்டு தான் போறேன். மனக்லேசமுள்ள ஸ்திரீ இங்க சந்தோஷப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் தெய்வம் மாற்றினார் என்றால் என் வாழ்வையும் நிச்சயம் தெய்வம் மாற்றுவார். கிட்டத்தோடு வந்துருக்கலாம், வேதனையோடு வந்துருக்கலாம், தண்ணீரோடு வந்துருக்கலாம். ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு தண்ணீரெல்லாம் தெய்வம் வச்சிருக்கிறாரா? கனமா அழுகுறீங்களா? அழுகும் போது உங்க கண்ணீரெல்லாம் வார்த்தைகள்ல பிடிச்சு குடத்துல வெட்டி வச்சிருக்கிற மாத்திரம் ஒரு ஆண்டவன் சொல்லுங்க. கனமா அழுகுறீங்களா? அழுகும் போது உங்க கண்ணீரை வார்த்தைகள்ல வெட்டி குடத்துல வெட்டி வச்சிருக்கீங்க. யாரும் வச்சிருக்கீங்க வீட்டுல? இல்ல தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம்ல. ஆனா அவர்களுக்கு என்ன பண்றாரா? நீங்க போகும்போது இருந்தாலும், கிச்சன்ல வேலை செய்யும்போது இருந்தாலும் அதை தூக்கி வச்சிருக்க அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவரிடத்தில் பதில் உண்டு. அந்த விட என் புருஷன் என் மேல அன்பாக கண்ணீர் சிந்துறீங்களா? அந்த கண்ணீருக்கு அவரிடத்தில் பதில் கண்ணீர் சிந்துறீங்களா? அந்த கண்ணீருக்கு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவங்க ஆமே சொல்ல கேட்கு. ஆமென். தெய்வம் மாற்றுவான். வசனத்தை தெய்வம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் செய்யணும். 1 பேதுரு 5:6 இந்த வசனத்தினுடைய வாழ்வு இருந்துச்சுன்னா என்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எடுத்து 1 பேதுரு 5:6 வாசிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்தும்படிக்கு அடங்க மறுக்கிற விசுவாசியே அடங்கிறது. என்ன சொல்றாரு தெய்வம்? அடங்கி இருக்கும் போது என்னவா? ஏற்ற காலத்துல தெய்வம் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். கர்த்தர் உயர்த்தணும்னு திட்டம் பண்ணிப்பாருன்னா எந்த ஆமனாலேயோ எந்த வல்லமையாலேயோ முடியாது. கர்த்தர் தொட்ட வேணாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த வல்லமையாலும் என் தேவன் உங்களுக்கு இருந்தார்னா நிச்சயம் செய்வார். ஆனா அடங்கி என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ தெரியல. உங்கள் மன விருப்பத்தெல்லாம் தெரியும். இந்த ஆண்டு நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய நான் நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இல்லை. நேற்று சொல்லும் போது அந்த 2 வருடத்திற்கு முன்பாக கடந்த வருடம் தானே மார்ச் மாசம் அந்த கொஞ்சம் பேரா சேர்ந்து அந்த ஆராதிக்க ஆரம்பிச்சோம். வெளியில நிறைய சாபங்கள் காதுபடவே வந்தது. சாபங்கள் கமாலியலை போல இந்த ஊழியம் மனுஷனால் உண்டாயிருந்தது என்றால் அது அழிஞ்சு போயிடும். இது தேவனால் உண்டாயிருந்தது என்றால் நீக்கும் பண்ணிட்டாரு. இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவன் உண்டாக்கின வேண்டும். ஆமை நிற்க வைத்திருக்கிறாருங்க. ஒரு சொந்தமா மைக்கு அந்த மைக்கு ஆன் பண்ண தாப்பு வந்துருங்க. ஒரு சேகரை வைத்து இந்த ஊழி ஆரம்பித்தது. ஆனா இப்ப சொல்ல முடியும், இங்க வந்திருக்க 50 பேருக்கு சொந்தம். ஆமென். தெய்வங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஹalleluya. நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஊழியர் சொன்னாரு, அந்த ஊழியர் திடீர்னு என்ன கால் பண்ண சொல்றாங்க, 40 வருஷமா ஊழியம் பண்றேன், எங்க போறதுன்னு தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்லி, இந்த சங்கயாசுரம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆள் மாதிரி இருக்குதா வாடகைக்கு? வாடகை எவ்வளவுங்கய்யா? 15,000. நான் நினைச்சு பாக்குறேன், ஆண்டவரே 15,000 சத்தியமா கட்ட முடியும், ஆசைப்பட்டாலும் முடியாது ஆண்டவரே. எங்க திருச்சபைக்கு மாத வருமானம் 8,000, 8,000க்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா தெய்வம் சொந்த திருச்சபையே கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்ததெல்லாம் ஆச்சரியமா இருக்குதுங்க. அவர் செய்ததெல்லாம் ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் கேட்கும் போதெல்லாம் மனரம்யமா இருக்குது. சாட்சி சொல்லும் போது நீங்க பாப்பீங்க, ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தெய்வம் செய்த அற்புதங்கள் இந்த ஆண்டு அதிகம். யோகுவின் முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை இந்த ஆண்டு இன்னும் அதிகமாய். நீங்க கர்த்தருக்காக வாழணும்னு தீர்மானம் பண்ணுங்க. இந்த ஆண்டு தீர்மானங்கள் எடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பக்திக்கு கொள்ளுவார். ஆமென். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை தெய்வம் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். செபிக்கலாமா? தண்ணீர் செபிக்கலாம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றியப்பா. தெய்வமே, கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நடத்துவேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை விசுவாசித்து எங்கள் வாழ்விலே நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீர்கள்.